குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். நீர்ப்பாசனத்துறையினுடைய அமைச்சர் துரைமுருகன் நடந்து கொண்ட முறை நீண்ட நெடுநாட்களாக ஜனநாயக அரசியலில் பயணித்து வருகிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அவமானகரமான செயலாக அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தை அவமதித்திருக்கிறார். அவர் ஏதோ எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் சொல்லுகிறோம் என்று சொல்லி மிமிக்ரி எல்லாம் செய்து எதிர்க்கட்சி தலைவருடைய அவருடைய பேச்சிலே அரசாங்கத்தை எதிர்த்து பதில் சொல்கிறார் என்பதுடன் அவரை போல நடித்து காட்டுவது, அவரை போல மிமிக்ரி செய்வது, கேவலம் பண்ணுவது, எள்ளி நகையாடுகிறது, இதெல்லாம் சட்டமன்ற ஜனநாயகத்திலே ஏற்புடையது அல்ல. இந்த வயதிலும் துரைமுருகன் இது போன்று நடந்து கொள்கிறாரே என்று எங்களை போன்று அவரோடு பழகியவர்களுக்கெல்லாம் மிகுந்த வருத்தமாக இருக்கிறார். இது போன்ற அரசியலை அவருக்கு யார் கற்றுத்தந்தார்கள் என்று தெரியவில்லை. அவரே அந்த தவறை செய்திருந்தாலும் கூட முதலமைச்சர் எழுந்து துரைமுருகனுடைய நடவடிக்கைக்காக மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். அதை அவரு ரசித்து மகிழ்வோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார்.